மன்னவனே முன்னிற்க முடியாதது ஒன்று உளதோ எல்லாமுள்ள இறைவனின் திருவருளோடு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 பிறந்து முதல் ஞாயிறு 7 நாள் கடகடன்னு ஓடிடுது. இதே போல் அப்படியே வருஷமே டக்குன்னு நவுந்துடும். நம்ம அப்படியே ஒரு சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே அடுத்த வருஷமே பிறந்துடும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் நான் நம்மளுடைய நியூ இயர் காணொலியிலேயே நிறையா சொல்லியிருப்பேன். அதாவது வருடங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு பண்டிகைகள்லாம் நம்ம கொண்டாடுறோம். அதுபோல் அந்த வருஷமானது மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய அந்த கொள்கை, நம்ம செல்லக்கூடிய அந்த பாதையானது ஒரே உறுதியாக நல்லா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போனோம். அந்த வகையில் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே 2 விறகு வெட்டிகள் போகிறாங்க. அதில் ஒருத்தர் போய் நேராக போனோடனே மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடறார். அவருக்கான மரத்தை பார்த்து அதை வெட்ட ஆரம்பிச்சிடறார், வெட்டிக்கிட்டே இருக்கார். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோடாரியை தீட்டுறார். அவர் மரம் வெட்டிக்கிட்டே இருக்கார். வெட்டிட்டு காலை உணவு சாப்பிட்றார். அதுக்கப்புறமும் இவர் மரம் வெட்டவே வரல, கோடாரியை தீட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் மதிய சாப்பாடு டைம் வருது, அப்பயும் மரம் வெட்டுறார். ஆனால் அந்த ஒரு மரத்தை தான் வெட்டிகிட்டே இருக்கார். இவர் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாலை பொழுதே வரப்போகிற நேரத்தில் நல்லா அந்த கோடாரியை தீட்டி கொண்டே இருக்கார். தீட்டிட்டு நேராக அவர் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் செஞ்ச வேலையை இவர் ஒரே மணி நேரத்தில் கடகடன்னு அவருடைய மரத்தை தேர்ந்தெடுத்து அதை வெட்டி முடிச்சிடார். அவர் வேலையை முடிக்கிற அதே நேரத்தில் இவர் 1 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிடார். இந்த கதையை எதற்காக சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கோடாரியை தீட்டுறவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் அந்த பிளானிங்னு சொல்கிறது, அந்த முன்னேற்பாடு. அதே போல் அவர் என்னென்னா செயலில் இறங்கிறார். நம்ம எந்த ஒரு விஷயமுமே பார்த்திங்கன்னா பயிற்சி, முயற்சி, தேர்ச்சி அப்படின்னு 3 விஷயமாக சொல்கிறாங்க. நம்ம முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நல்ல பயிற்சி எடுத்துட்டு தான் அந்த விஷயத்தை பற்றி நாம் அதுக்குள்ளே இறங்கணும். அதுக்குள்ளே இறங்கினப்புறமும் நமக்கு உடனே தேர்ச்சி கிடச்சிடாது. அதில் நல்ல முயற்சியானது நம்ம எடுக்கணும். நல்ல முயற்சி எடுத்து அதில் தேர்ச்சி, அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி. அதனால் நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த கோடாரியை தீட்டுவது போல் நம்ம ஒரு தொழில் செய்கிறோமோ இல்லை என்ன ஒரு வேலையோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்கு அதில் நல்ல பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம முதல்ல அதை நல்லா படிக்கணும். அதோடைய சான்றோர்கள் அதில் இருக்கிறவங்கள பற்றி படிச்சுக்கணும். அவங்கள்ட்ட போய் அனுபவத்தை கற்றுக்கணும். அதுக்கப்புறமா தான் அதில் முயற்சி எடுக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை தோற்றுவிட்டால் அதுக்கடுத்து இன்னொரு முயற்சி எடுக்கணும். அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த 2024 நிறைய அன்பர்கள், பக்தர்கள் நம்ம லார்ட் சிவா யூடியூப் சேனல் பார்க்குறவங்களாம் பல விதமான அவங்கவுங்க செயலில், தொழிலில், விஷயங்களில் முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். அதற்கு பயிற்சி, முயற்சி, தேர்ச்சி, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். எல்லாம் நன்மைக்கு.